அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் லேப்ல இணையதளம் சரியா வேலை செய்யலைங்கிறப்போ, நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய புகார பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்க்க போறோம். உங்களுடைய ஹைடெக் லேப்ல இணையதளம் வேலை செய்யாதப்போ, உங்களால ஐபி ஃபோன்ல தொடர்பு கொள்ள முடியாது. ஐபி ஃபோன்ல தொடர்பு கொள்ள முடியாத அந்த காலகட்டங்கள்ல, நம்ம என்ன பண்ணலாம்னா, வேறு ஒரு கணினி, இணையதள வசதியுடைய வேறு ஒரு கணினியிலிருந்து நம்மளுடைய புகார பதிவு செய்யலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இப்ப நீங்க இங்க பார்க்கிற இந்த இணையதள முகவரிய எல்லாருமே தவறே இல்லாம எழுதி வச்சுக்கலாம். இந்த இணையதள முகவரிய உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு பிரவுசர்ல டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்தோம்னா, நம்ம அடுத்து இப்படி ஒரு பக்கத்துக்கு போவோம். பிரவுசர்ல அந்த அட்ரஸ டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி என்டர் குடுத்ததுக்கு அப்புறம், நம்ம போற பக்கம் இதுவா தான் இருக்கும். இங்க டாப்ல ஹோம், கான்டாக்ட் அஸ், சப்போர்ட் அண்ட் சைன் இன் இருக்கு. நம்முடைய புகார பதிவு செய்றது கண்டிப்பா நம்ம சைன் இன் பண்ணியே ஆகணும். சோ அந்த சைன் இன்ற பக்கத்த நம்ம கிளிக் பண்றோம். சைன் இன் பக்கத்த கிளிக் பண்ணா, நமக்கு அடுத்து தோன்ற பக்கம் இதுவா தான் இருக்கும். சைன் இன் எத வச்சு நம்ம சைன் இன் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஒரு யூசர் ஐடி கேட்கும். அடுத்து பாஸ்வேர்ட் கேட்கும். இது சிறுசா இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக்கி போட்டிருக்கேன் நானு. யூசர் ஐடிங்கிறது வேற எதுவும் இல்ல. உங்க ஸ்கூலோட டைஸ் கோடு. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. உங்க ஸ்கூலோட டைஸ் கோட தவறே இல்லாம டைப் பண்றீங்க. ஸ்கூல் டைஸ் கோட தொடர்ந்து நெக்ஸ்ட் சிம்பல் பயன்படுத்துறீங்க. அத தொடர்ந்து இங்க அட்ரஸ் பார்ல அந்த டிஎன் ஹெச்டிஎல் ஹெச்டி டாட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள், அதாவது டிஎன் ஸ்கூல் ஹைடெக் லேப் டாட் இன், அத அப்படியே நீங்க காப்பி பண்ணி தொடர்ந்து டைப் பண்ணிங்க அல்லது பேஸ்ட் பண்ணிக்கங்க. இங்க காப்பி பண்ணி இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட யூசர் ஐடி. உங்க ஸ்கூலோட டைஸ் கோடு டிஎன் ஸ்கூல் ஹைடெக் லேப் டாட் இன். இதுதான் இந்த தளத்துல உள்ள நுழையிறதுக்கான நமக்கான யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடிய தவறே இல்லாம டைப் பண்ணதுக்கு அப்புறம், அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். இங்க பாஸ்வேர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட் கிடையாது. எல்லா ஸ்கூலுக்கும் ஒரே பாஸ்வேர்ட் தான். பாஸ்வேர்டுங்கிறது தான் பாஸ்வேர்டு. வேற ஒண்ணும் இல்ல. பாஸ்வோர்ட். பாஸ்வேர்டுங்கிற வார்த்தைய இப்ப நம்ம பாஸ்வேர்டா பயன்படுத்த போறோம். நல்லா கவனிச்சுக்கங்க. இங்க எந்த ஒரு கேப்பிட்டல் லெட்டரும் இல்ல. எல்லாமே ஸ்மால் லெட்டர். பாஸ்வேர்டுங்கிற வேர்ட டைப் பண்றீங்க. டைப் பண்ணிட்டு இங்க லாகின் பிரஸ் பண்றீங்க. திரும்ப சொல்றேன். யூசர் ஐடி உங்க ஸ்கூலோட டைஸ் கோடு @tnschoolhightechlab.in. அத தொடர்ந்து பாஸ்வேர்டுங்கிற பாஸ்வேர்டு தென் லாகின் பண்ணோம்னா, நம்ம புகார பதிவு செய்யறதுக்கான பக்கத்துக்கு உள்ள நுழைய போறோம்னு அர்த்தம். உள்ள நுழையறதுக்கு முன்னால இங்க மறுபடியும் இதே பேஜ் தான் வரும். ஆனா இப்ப இந்த இடத்துல சைன் இன் இருக்காது. உங்க ஸ்கூலோட டைஸ் கோட் இருக்கும். அந்த டைஸ் கோட் பக்கத்துல சப்போர்ட்ன்னு ஒரு டேப் இருக்கும். இந்த சப்போர்ட் தான் நமக்கு தேவையான காலம். சோ அந்த சப்போர்ட்ன்ற காலத்த நீங்க என்ன பண்றீங்கன்னா பிரஸ் பண்றீங்க. சப்போர்ட்ன்ற காலத்த கிளிக் பண்ணா, நமக்கு இப்போ இப்படி ஒரு பக்கம் வரும். அந்த பக்கத்துல சப்மிட் எ டிக்கெட் ஆர் மை டிக்கெட்ஸ்ன்னு இருக்கும். சப்மிட் எ டிக்கெட்ங்கிறது புதுசா நம்ம புகார பதிவு செய்யறதுக்கான வசதி. மை டிக்கெட்ஸ்ங்கிறது நாம ஏற்கனவே பதிவு செய்த இந்த புகார் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கான வசதி. இப்ப நம்ம புதுசா ஒரு புகார பதிவு செய்ய போறோம். அதனால சப்மிட் எ டிக்கெட்ட கிளிக் பண்றோம். சப்மிட் எ டிக்கெட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்து நமக்கு சப் சப்மிட் சப்போர்ட் டிக்கெட்ன்னு வரும். இதுல நம்ம நம்ம ஸ்கூலோட டைஸ் கோட என்டர் பண்ணி உள்ள போனதுனால, நேம்ன்ற இடத்துல நம்ம ஸ்கூலோட டைஸ் கோடு வந்திருக்கும். இமெயில்ன்ற காலம் எம்ப்டியா இருக்கும். ஃபோன் நம்பரும் எம்ப்டியா இருக்கும். இந்த இமெயில்ன்ற காலத்துல உங்க ஸ்கூலோட அபிஷியல் மெயில் ஐடி டைப் பண்ணிக்கங்க. ஃபோன் நம்பர்ல ஹெச்எம் ஓட ஃபோன் நம்பர் ஆர் அந்த ஹைடெக் லேப் இன்சார்ஜோட ஃபோன் நம்பர டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அதுவே எடுத்துக்கும். ஸ்கூல் பேரும் நம்ம டைஸ் கோட் போட்டதுனால அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டிவைஸ் இருக்கு. எந்த டிவைஸ்ல பிரச்சனையோ அந்த டிவைஸ நம்ம செலக்ட் பண்ணி புகார் கொடுக்க போறோம். அத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். டிவைஸ்ல எந்த டிவைஸ்ல பிரச்சனைன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கான சீரியல் நம்பர் கண்டிப்பா நம்ம ஜெனரேட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நோ சீரியல் நம்பர்ன்னு இருக்கு. அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கும். அத கிளிக் பண்ணி நம்மளோட புகார பதிவு செய்யறதுக்கு நம்ம தயாராகிக்கலாம். அடுத்தது கேட்டகரி. டிவைஸ்ல சர்வர் தவிர வேற ஏதாவது பிரச்சனைனா, அதையும் நம்ம செலக்ட் பண்ணி நம்மளோட புகார பதிவு செய்ய முடியும் இங்க.
சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட், நமக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன பிரச்சனையோ அதுதான் இங்க சப்ஜெக்ட். நமக்கு என்ன புகார் பதிவு செய்றீங்களோ அதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ட நீங்க டைப் பண்ணிறலாம். டைப் பண்ணிட்டு அது தொடர்பா ஏதாவது படம் நீங்க அட்டாச் பண்ணணும்னா, சூஸ் ஃபைல்ஸ் குடுத்து அத ப்ரௌஸ் பண்ணி இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட புகார நீங்க என்ன வேணாலும் நீங்க தட்டச்சு செஞ்சு பதிவு செஞ்சுக்க முடியும். இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா, இங்க சப்மிட் டிக்கெட் இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணலாம். சப்மிட் டிக்கெட் குடுத்தீங்கன்னா, உங்களோட புகார் பதிவு செய்யப்பட்டுரும். உங்களுடைய புகார் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம், நீங்க மறுபடியும் போயிட்டு மை சப்போர்ட் டிக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புகார் பதிவு செய்யப்பட்டு, இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கும். புதுசா பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை தீர்க்கப்படுறதுக்கு முன்னால இந்த குளோஸ் டேட்ன்ற இடம் எம்ப்டியா இருக்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஸ்கூல் டைஸ் கோடு, நம்ம டிக்கெட் நம்பர் என்ன இருக்கு, நம்மளோட பிரச்சனை என்ன, கேட்டகரி எதுல வருது, யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே இங்க பார்க்கலாம். எப்போ ஓப்பன் பண்ணோம், எப்ப அந்த அந்த கம்ப்ளைண்ட் அல்லது அந்த புகார் தீர்க்கப்பட்டதுன்றது டேட்டு. இந்த புகார் இதுவரையே தீர்க்கப்படாத பொழுது, அந்த காலம் எம்ப்டியா இருக்கும். அதே ஒரு 2 ஆர் 3 டேஸ் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்ப தீர்க்கப்பட்டதுன்றதுக்கான விவரங்களும் நமக்கு அங்கே என்டர் ஆயிருக்கும். இந்த முறைய பயன்படுத்தி மிக எளிமையா நம்ம ஹைடெக் லேப்ல தோன்றக்கூடிய பிரச்சனைகள ரிசால்வ் பண்றதுக்கு தேவையான புகார பதிவு செய்யலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.